ஒரு கிறிஸ்மஸ் பாடலை நாம் படித்து சின்ன துதி ஆராதனை எடுத்து ஒரு சின்ன செய்தியை நான் கொடுத்து மழை காலமாக இருக்கிறனால சீக்கிரத்தில் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு பாடல் உண்டு, சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே. ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 111வது பாடல், புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்தில் 597வது பாடல். புக் இல்லாதவங்க முன்னாடி புக் இருக்கு, எடுத்துடுங்க. 597, 111. உற்சாகமாய் படிக்க போகிறோம். சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பாத்திவனை யுத கோத்திரனை என்றும் சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே. அன்னை வாரி சோதனை புல் மீது அமிழ்ந்து கழுந்தவனை புல் மீது அமிழ்ந்து கழுந்தவனை புல் மீது அமிழ்ந்து கழுந்தவனை முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னுரை நோப்படியின் துணை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே. செம்பன்னொருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை. அம்பரமேவிய உம்பகனத்தோடு அம்பரமேவிய அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே. கந்தை பொதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை. மந்தைய கானந்த மாட்சியளி துணை மந்தைய கானந்த மாட்சியளி துணை வானபரன் என்னும் ஞான குண வானை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் துதி ஆராதனைக்காக கடந்து செல்ல போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் தான் நம்ம எழுந்திருத்து நின்று நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இன்னைக்கு வியாதியஸ்தர்களுக்காக ஜெபமாக இருக்கிறனால வியாதிகள் எங்கிருந்து சுகமாகிறது, யார் மூலமாக சுகமாகிறது, இது ஒரு பெரிய ரகசியமாக இருக்கும். டாக்டர் ஊசி போட்டார், என்ன செஞ்சிடுச்சு, ஜெபமாயிடுச்சு. 3 நாள் கழித்து திருப்பி அதே டாக்டர்கிட்ட என்ன செய்யணும், போகணும். 1 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், இப்போ கொஞ்சம் இப்படி தானே சொல்லுவாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல.
அப்போ டாக்டர் என்னம்மா சொன்னார்? இவ்வளோ மாத்திரையை கொடுத்து 6 மாதத்துக்கு என்ன செய்யுங்க, மாத்திரை சாப்பிடுங்க. அப்போ டாக்டர்களுடைய பேரை சொல்லி அவங்களால சுகம் கிடைச்சிச்சு, இவங்களால சுகம் கிடைச்சிச்சுன்னு சொல்றதுல அது நிரந்தரம் கிடையாது. ஒரே நிரந்தரம் இயேசுவின் நாமம் மாத்திரமே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல தான் நம் நிரந்தரமான சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அநேக சாட்சிகள் நம்ம மத்தியில் இருக்கிறது. உயிர் உள்ளவர்களை இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறாங்க? இயேசுவின் நாமத்தினால கேன்சர்ல இருந்து, கிட்னி பிரச்சனையிலிருந்து பரிபூரணமான விடுதலை பெற்றவங்க பலர் நம்ம மத்தியில் ஜீவனோடு சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. எனவே அந்த இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. எல்லாரும் உற்சாகமாய், வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும். தேவ மகிமையை கண்டிடுவோம், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால், ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம், உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால், துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம், அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில்
அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால உண்மையிலே மந்திரம், பில்லிசூனியம், பேயின் கட்டு, பிசாசின் கட்டுகள் சொல்லப்படுறதுலாம் ஓட போகிறது. ஹல்லேலூயா. எப்போ இயேசுவின் நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? துதிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தினால நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக அது என்ன செய்ய போகிறது? ஓட போகிறது. அப்போ அது அந்த அந்த அசுத்த ஆவிகளை துரத்துறதுக்கு ஒரு பரிசுத்த ஆவி நமக்கு என்ன செய்கிறது? தேவைப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருந்தாச்சுன்னா நான் தாவீதை போல் என்ன செய்வேன்? துதிப்பேன். தாவீதை போல பாடுவேன். தாவீதை போல ஜெபிப்பேன். தாவீதை போல ஆடுவேன். நான் உங்களை ஆட சொல்லலை, துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்? பாடணும். அது பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருந்தா அது ஒரு பயங்கர சந்தோஷமான ஒரு காரியம், பெரிய சந்தோஷம். அசுத்தாவி நமக்குள் இருந்தா பெரிய துக்கமான காரியம். அசுத்தாவி நம்மளை என்ன செஞ்சுட்டு இருப்பான்? கொடைஞ்சிக்கிட்டே என்ன செய்வான்? இப்போ ஒரு கம்பளி பூச்சி நம்ம உடம்புல ஊறிச்சுன்னு வச்சிருங்களேன், என்ன கஷ்டப்பட்டு கிடக்கும். அது மாதிரி தான் அவன். கம்பளி பூச்சி எடுத்து எங்கே போடுவாங்க? நெருப்பில் தூக்கி என்ன செஞ்சிருவாங்க? போட்டுருவாங்க. போட்டால் அது என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிரும். அந்த நெருப்பு தான் என் இயேசு. ஹல்லேலூயா. அந்த நெருப்பு தான் இயேசுவின் நாமம். அந்த நெருப்பு தான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. அந்த வல்லமை எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் இப்படி சோர்ந்து போய் இருக்க மாட்டேன், சோர்வாகவே இருக்க மாட்டேன். நான் திடீர்னு சிலர் வீட்டுக்கு போனால் வீட்டில் ஒவ்வொருத்தரும் உட்காந்துருக்கிற பொசிஷனை முதல்ல பார்ப்பேன். எங்கேயாவது வீட்டு முக்கில் 2 மூட்டையும் கட்டிட்டு பாம்போல ஒருத்தர் உட்காந்து கிடப்பாங்க. ஒவ்வொரு பொசிஷனில் ரொம்ப சோகத்தோடு உட்காந்து கிடப்பாங்க. வாழ்க்கையே என்னமோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. வாழ்க்கையை நீங்கள் பறி கொடுக்கல, உங்கள் சாத்தா உங்கள் வாழ்க்கையை என்ன செஞ்சுருக்கான்? பறித்து வச்சுருக்கான். அவன் கையிலேருந்து நம்ம பிடுங்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன வேணும்? துதி வேணும். சந்தோஷமாக தான் நம்ம படிக்கணும். பாட்டை எந்த பாட்டை படித்தாலும் எவ்வளோ துக்கத்தில் இருந்தாலும் சந்தோஷமாக படிக்கணும். கைத்தட்டி உற்சாகமாக படிக்க போகிறோம். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட நான் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன். எல்லாரும் உற்சாகமாய் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல். நல்ல சத்தமா படிக்க பார்க்கலாம். பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன், ஜெபிப்பேன், தாவீதை போல் ஜெபிப்பேன். ஆமென். ஜெபிப்பேன், ஜெபிப்பேன், தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தர் ஆவி
பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன் ஆடுவேன் பாடுவேன் சத்தமா படிக்க போகிறோம் பாடுவேன் என்று பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் once again பாடுவேன் பாடுவேன் துதிப்பேன் 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 தாவீதை போல் துதிப்பேன் ராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன் கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் தாவீதை போல ஆடி பாடி மகிழ துதிக்க கர்த்தர் உதவி செய்தீர். ஒரு பக்தன் பாடி, நான் தாவீதை போல நடனமாடி அப்பாவை நான் சோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை நான் சோத்தரிப்பேன். குருத்தோலை ஏந்தி நான் சோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடுவேன். தாவீது எவ்வளவு உற்சாகமா நடனம் ஆடிருப்பான் பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை நான் சோத்தரிப்பேன். ஒரே லைன் தான். சந்தோஷமா கையை தட்டி படிக்க போகிறோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோஸ்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோஸ்தரிப்பேன். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன். ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இது உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் துதித்திருக்கிறோம் அப்பா. துதித்த யாவருக்கும் கர்த்தர் அவர் குடும்பங்களில் ஒரு அற்புதம் செய்வீராக. இந்த துதியில எங்களோடு கலந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற, லைவ் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களிலும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு ஜெப குறிப்பை ஞாபகத்தில் வச்சுருங்க. 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்முடைய கீத ஆராதனை இந்த இடத்துல நடக்கும். நீங்கள் பாடல் விஜய சிஸ்டர் கூட பாட்டு படிக்கலாம். பாட்டு படிக்கிறவங்க என்ன பாட்டு படிக்க போகிறோங்கிறத எனக்காவது ராஜாட்டையாவது என்ன செஞ்சுருங்க, கொடுத்துருங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி விடுவாங்க. நீங்கள் குடும்பமாக கூட இருந்து என்ன செய்யலாம், கணவன் மனைவியாக குடும்பமாக இருந்து கூட என்ன செய்யலாம், கிறிஸ்தவ பாடல்களை தான் என்ன செய்யணும், படிக்கணும். கிறிஸ்மஸ் பாடல்கள் என்ன செய்யணும், படிக்கணும். இஷ்டத்துங்க படிக்கணும், கியாமி எல்லாம் படிச்சிடக்கூடாது. கிறிஸ்மஸ் பாடல்கள், கிறிஸ்தவ பாடலை படிக்கணும். தேவகி அம்மா கூட படிக்கலாம். எல்லாருக்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த நாளில் நம்ம அந்த கிறிஸ்மஸ் ஆராதனை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் செய்து சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எல்லாரையும் அழைத்து கொண்டு வாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை
திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். 31 ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் போதும். இன்னைக்கு இந்த ஒரு டாபிக் தான். சப்பானிகள் என்ன செய்வாங்களாம்? நடப்பார்கள். ஆமீன் சொல்லுங்க. சப்பானிகளை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 2 சம்பவத்தை ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சவங்கள நான் என்ன செஞ்சிருவேன்? அனுப்பிடுவேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கிறதுக்கு முன்னாடி யோபு 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. யோபு 26:14. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்று. அந்த கடைசில என்ன மீண்டும் ஒருக்கா வாசிங்க. அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை. அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை. அப்ப இயேசுவின் வல்லமை எப்படிப்பட்டதா? வாய் திறந்து சொல்லுங்க. இடிமுழக்கம் போன்றதான். பேப்பர்ல வாசிக்கிறோம், மின்னல் தாக்கி இடி தாக்கி 25 ஆடு செத்து போச்சு, 30 ஆடு செத்து போச்சு, 4 பேர் செத்து போயிட்டான், வயல்வெளியில் நடந்துட்டு இருக்கும் போது இடியும் மின்னலும் தாக்கி செத்து போயிட்டாங்கன்னு சொல்றோம். அது பயங்கரமான சவுண்ட் என்ன செய்து கேட்குது. இந்த இடி முழக்கம் போன்றதுன்னா இயேசுவானவருடைய வல்லமை அவ்வளோ பயங்கர சத்தமாலாம் வராது. அவருடைய கிரியையில் அப்படிப்பட்ட பவர் இருக்கிறது. ஹல்லேலூயா. மின்சாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மின்னல் அடிச்சிச்சுன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான வாட்ஸ் பவர் அதில் என்ன செய்யுமா? மின்சாரத்தில் இருக்குமா? அந்த இடி முழக்கம் இடிக்கும் போது ஃப்ளாஷை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமான பவர் மின்சாரம் அதில் இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமையில் அதே காட்டிலும் பெரிய பவர் இருக்கிறது. அதை தான் யோபு சொல்கிறான், இடி முழக்கத்தை விட பயங்கரமானது அவருடைய வல்லமை அப்படின்ட்டு. நம்ம முதல்ல வாஸ்தப்படி அந்த வல்லமை எப்படி நடந்துச்சுன்னா, ஆண்டவர் ஹா ஹூன்னு அப்படிலாம் கத்தலை, அப்படிலாம் சத்தமே போடலை. இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். அவருடைய வல்லமை அவருடைய சரீரத்திலிருந்து வார்த்தையிலிருந்து புறப்பட்டது. அந்த வல்லமை எத்தனையோ லட்சம் மின்சாரத்துக்கு சமமானது. அந்த வல்லமை சரீரத்தில் பாஞ்ச உடனே சப்பானி நடந்துட்டான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது இந்த அற்புதம் என்ன செய்கிறது? இயேசுவானவர் நடத்தினார். ஒரு குறித்த காலம் வந்தது. இயேசுவை சிலுவையில் அடித்தார்கள், கொலை செய்தார்கள், மரித்து போனார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். எழுந்தின பின்பு அவர் பரலோகத்திற்கு சென்று விட்டார். அதற்கு முன்பதாக சீசர்களுக்கு அந்த அதிகாரத்தை என்ன செய்தார்? கொடுத்தார். சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க, ஒன்றும் வேலை செய்யலை. ஆனால் என்னைக்கு அவங்க அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டாங்களோ, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அவர்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட பிறகுதான் அற்புதங்களே என்ன செய்கிறது? நடக்கிறது. பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற தொழில் செய்து வருகிறார். படிப்பறிவே கிடையாது. நீங்கள் நம்மகிட்ட நிறைய பேர் எனக்கு படிக்க தெரில, எழுத தெரில அப்படிலாம் சொல்லி வருத்தப்பட்டு இருப்பீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. படிப்பறிவு இல்லை, அவர் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு, அவருக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுக்குறாரு. பேதுருவை போல தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். காரியம் ஆணுன்னா ஆண்டவர்கிட்ட ஒட்டிக்கிடுறது, அவருக்கு எதாவது இடத்துல உடிச்சு என்ன செஞ்சுறது? ஓடிடுறது. இயேசுவை மறுதளித்த முதல் சீசன் யாரு? பேதுரு தான். இயேசுவை உடுறு ஓடினது யாரு? மீன் பிடிக்கிற தொழில் திருப்பி போனதும் பேதுரு தான். ஆண்டவர் சொல்ல, நீ எங்கே போனாலும் உன்னை நான் என்ன செய்ய போகிறதில்ல, விட போகிறதில்ல. நீ உங்களை பார்த்து ஆண்டவர் அப்படி தான் சொல்லார், உங்களை நான் எனக்காக என்ன செய்து கொண்டேன்? தெரிந்த ஜனமாக்கிட்டேன். நீ எங்கே போனாலும் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன்? விடவே மாட்டேன். விடவே மாட்டார் ஆண்டவர், விடவே மாட்டார். நீ எங்கே போனாலும் விட மாட்டார். சங்கீதக்காரன் சொல்கிறான், கடலுக்கு அடியில் படுக்கப்பட்டாலும் உங்கள் கை வந்து என்ன செஞ்சிடும்? பிடிச்சி தூக்கிட்டு வந்துடும் ஆண்டவரே. நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் எங்கே ஒளிஞ்சு கிடந்தாலும் சரி, ஆண்டவர் பிடிச்சி இழுத்து வந்துடுவார் உங்களை. ஏனென்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். உங்கள் மீது தான் தேவன் அந்த வல்லமைகளை என்ன செய்வார்? கொடுப்பார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு. பேதுருக்கு அப்படி தான் கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். போதும் அம்மா.
நல்லா கவனிங்க, தாயின் வயிற்றிலே எப்படி இருந்தானா அவன்? சப்பானியா இருந்தான். பிறக்கும் போதே சப்பானியா தான் என்ன செய்கிறான்? பிறக்கிறான். இப்போ மருத்துவம் ரொம்ப முன்னேறிட்டு, உள்ள இருக்க குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, நல்லா இருக்க, ஹார்ட் பீட்லாம் நல்லா இருக்க, இப்பவுமே வச்சு என்ன செஞ்சிடறாங்க? காட்டிடுறாங்க. குழந்தை நல்லா ஹெல்த்தாக இருக்குது, அழகாக இருக்கலாம் சொல்லிடுறாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. குழந்தை உண்டாயிருக்கு, ஒரு குழந்தை பிறக்குது. பிறக்கும் போது எப்படி பிறக்குது? சப்பானியா பிறக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த குழந்தைய வீட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு பார்க்குறாங்க இவனால் ஒரு பிரயோஜனமே இல்லை, இவனை வச்சு நமக்கு ஒரு லாபம் வரணும்னு சொல்லி தேவாலயத்திற்கு போகிற ஒரு வழி ஒன்று இருக்குது. அதுக்கு அலங்கார வாசல் என்று பெயர். நம்ம பாடலை படிக்கிறோம், அலங்கார வாசலே, அலங்கார வாசலாலே எங்கே போகிறோம்? கோவிலுக்குள் பிரவேசிக்கிறோம்னு பாட்டு படிக்கிறோம். அந்த அலங்கார வாசல் பக்கத்தில் இவனை கொண்டு பிச்சை எடுக்க வச்சுட்டு ஓடிடுறது. சாயந்தரம் ஆன உடனே தூக்கிட்டு ஓடிட வேண்டியது. வீட்டுக்குரிய காசு என்ன செஞ்சிருது? வந்துடுது. அப்போ தேவனுடைய ஆலயத்தில் இயேசுவின் நாமம் சொல்லப்படுகிறது. இவன் காதுக்கு என்ன செய்யலை? விழலை. இவனுக்கு சுகமாகணுங்கிற ஒரு அக்கறை யாரும் சொல்லி கொடுக்கல. இயேசு உனக்கு சுகத்தை கொடுப்பாருங்கிற ஒரு டாபிக்கே அவனுக்கு தெரியாது. பிச்சை மாத்திரம்தான் அவனுக்கு என்ன செய்யும்? எடுக்க தெரியும். பரிதாபத்துக்குரிய ஒரு ஜீவன். நாமும் தவழ்ந்து பெய்யாவது தேவனுடைய ஆலயத்துக்கு போகணுங்கிற ஒரு ஒத்துமை அவனுக்கு என்ன செய்யல? சொல்லி கொடுக்கல. உங்களுக்கு இயேசுவின் நாமம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமம் அற்புதம் செய்யும் என்று உங்களுக்கு நிறைய பிரசங்கங்களை சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பிரசங்களை நீங்கள் கேட்குறீங்க. அப்படி இருந்தும் இயேசுவின் நாமத்தினால எனக்கு நல்ல காரியம் நடக்கும் தெரிஞ்சிருந்தும் இயேசுவின் நாமத்தை நாம் அலட்சியம் பண்ணுவதனால் அற்புதம் நடக்கலை. இவன் அறியாதவன், இயேசு நாமத்தை சொல்றதுக்கு வழியே இல்லை. அங்கே 2 பேர் வராங்க, பேதுருவும் யோவான் அங்கே வராங்க. 2 பேர் கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள். அவங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கூட என்ன செய்யலை? போகலை. அந்த அலங்கார வாசல் வழியாக வரும் பொழுதே எல்லாட்டையும் பிச்சை கேட்குற மாதிரி, அம்மா தாயே எனக்கு என்ன செய்யுங்க, பிச்சை போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் இதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, பைபிள் சொல்லுது பேதுருவையும் யோதாவையும் பார்க்குறான். ஏதாவது இவர்களிடத்துலேருந்து கிடைக்குமான்னு என்ன செய்யறான்? பார்க்குறான். இந்த சப்ஜெக்டை நான் இன்னைக்கு இங்கே பிரசங்கத்துக்கு எடுத்து 3 நாள் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு மீட்டிங் போயிருக்கும்போது இந்த சப்ஜெக்டை தான் அங்குள்ள ஒரு பெரிய போதகர் எடுத்து பேசினார். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுதும் தேவனை தேடி வரும் பொழுதும் ஏதாவது எனக்கு என்ன செய்யுமா? கிடைக்குமா? சீசர்கள் இயேசுவோடு இருந்தபோது நல்ல சாப்பாடு என்ன செஞ்சது? கிடைச்சது. எங்கே போனாலும் மரியாதை கிடைச்சது. இயேசு இருக்கிற இடத்துலாம் பேரும் புகழும் அவங்களுக்கு கிடைச்சது. 5 அப்பா 2 மீனை வச்சு வயிற்றுக்கு சாப்பிடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. பேதுரு கேட்குறான், நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையே பின்பற்றி வந்தோமே, எனக்கு என்ன தருவீர்னு சொல்லி கேட்குறான். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதுக்கு காரணம் என்னென்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் ஏதாவது நமக்கு ஒரு பெனிஃபிட் என்ன செய்யும்? இருக்கும் அப்படின்னு வாரோம். சகஜம்தான். ஏழை மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுக்கு ஆசைப்படுவாங்க. நிறைய சபைகளில் ஏழைகளுக்கு என்ன செய்கிறாங்க? உதவி செய்கிறாங்க. ஆனால் இந்த அரிசியும் பருப்பையும் நம்பி நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கு அரிசி பருப்பை நம்பி வந்தால் ஒரு நாள் அரிசி பருப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அரிசி பருப்பு ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. இயேசு எப்பொழுதுமே அங்கே இருப்பார். அல்லேலூயா. அரிசி பருப்பு ஒரு நேரம் வயிற்று பாட்டுக்கு வேணால் என்ன செய்யும்? கிடைக்கும். ஆனால் இயேசு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உதவி செய்கிறவர். அப்போ இயேசுவை நம்பி இயேசுவை பார்க்க நீங்கள் வந்தீங்கன்னா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் உங்கள் குறைவுகளை என்ன செய்வார்? நிறைவாக்குவார். இந்த பையனுக்கு அது தெரில. போகிறவங்க வர்றவங்க ஏதாவது போட்டாச்சுன்னா நமக்கு என்ன செய்யும்? அப்போ அந்த கோயில் வாசலில் போய் உட்காந்தா என் வயிறு என்ன செஞ்சிடும்? நிறைஞ்சிரும். இவனை கொண்டு கோயில் வாசலில் வச்சா என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடும்? ஆசீர்வாதம் என்ன? சாப்பாட்டுக்கு வழி என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்போ அந்த பலவீனமான ஒருத்தனை வச்சு குடும்பமே என்ன செஞ்சிட்ருக்கு? வாழுது. அதனால இவன் சோமாயிட்டான் அப்படின்னாச்சுன்னா நமக்கு வாழ்க்கை என்ன செஞ்சது? போச்சுது. இதுதான் பிசாசு செய்கிற சில தந்திரங்களும் உள்ளே இருக்குது. ஒரு சுகமில்லாத ஒருத்தனுக்கு இயேசுவானவர் சுகத்தை கொடுத்துட்டாருன்னா இவன் என்ன விட்டு என்ன செஞ்சிருவான்? ஓடிடுவான்ட்டு அவன் என்ன செய்வான்? இப்படி உலக பிரகாரமான சில உதவிகளை கொடுத்து சபைகள் மூலமாகவே கொடுப்பான். ஊழியக்கார காலமே கொடுத்து சப்பானியாகவே என்ன செஞ்சிருப்பான்? வச்சிருப்பான். ஏழைகளை ஏழைகளாகவே வச்சிருப்பான். அவங்க எப்பவுமே யார் முகத்தை தான் நோக்கி பார்க்கணும்?
சபையையும் பாஸ்டர் முகத்தையும் தான் என்ன செய்யணும், நோக்கி பார்த்துட்டு இருக்கணுமே ஒழிய இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்க விட மாட்டான். இன்னைக்கு நீங்க இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. நீ இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்வார். அங்க பேதுரு சொல்றேன், அப்பா நீ எதிர்பார்க்கிற பொண்ணு வெள்ளியும் என்கிட்ட இல்லை, காசு என்கிட்ட இல்லை, ஆனா என்கிட்ட ஒண்ணே ஒன்று இருக்குது, விலை மதிக்க முடியாத ஒன்று இருக்கிறது, அது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமத்தினாலே அவனுக்கு என்ன தேவைங்கிறத அழகா தெரிஞ்சுக்கிட்டு நீ எழும்பி என்ன செய், நட. இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நடன்னு சொன்ன உடனே அந்த சப்பானிட்டு இருந்த மெரிய முக்கியமான காரியமே பிச்சை எடுக்கணுங்கிற எண்ணமே அவனை விட்டு என்ன செஞ்சிடுச்சு, போயிடுச்சு. அந்த வார்த்தை போன உடனே பைபிள் சொல்லுது அந்த வசனத்தில், அவனுடைய கால்கள் என்ன செய்ததான் பலன் கொண்டது. அவன் என்ன செஞ்சானா, எப்படி எந்திரிச்சானா, குதித்து எழுந்து நின்று நடந்தான். 3 ஸ்டெப்பா சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஜம்பில் என்ன செஞ்சுட்டான், எந்திரிச்சிட்டான், எழுந்தான், நின்றான், அதுக்கு பிறகு என்ன செஞ்சான், அப்படி நின்று பார்க்குறான், என்னடா இவ்வளோ நாள் நம்ம சப்பானியை கிடந்த கால்லாம் சூம்பி போய் கிடந்துச்சு, எப்படிடா அப்படி நிற்கிறோன்னு பார்க்குறான். மற்றவங்களையும் பார்க்குறான், முன்னாடி இருக்க பேதரையும் பவுலையும் பார்க்குறான், ட்ரை பண்ணுறான், மற்றவங்கள பார்த்து நடக்கிறான். அதே மாதிரி என்ன செஞ்சுட்டான், ஒரு ஸ்டெப் என்ன செஞ்சான், எடுத்து வச்சான், குடுகுடுன்னு நடந்துட்டான். நீ ஆண்டவரை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வை, ஆண்டவரை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஆண்டவர் உங்களை செழிப்பை நோக்கி ஓட வச்சிருவாரு, அற்புதங்களை பார்க்க முடிய ஓட வைப்பாரு. நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. இயேசுவை நோக்கி ஓட ஆரம்பிச்சா இயேசு உங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்து ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவார். பவுல் சொல்றான், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்கணுமா, இயேசுவின் நாமத்தினால ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு, நீதியின் கிரீடத்தை பெறுவதற்கு, பரலோக ராஜ்யத்தை பெறுவதற்கான ஓட்டமாக தான் இருக்கணுமே தவிர அரிசி காய்கறி பருப்பு கிடைக்குமா, மாதம் 500 ரூபா கிடைக்குமா அப்படி நினச்சி யாருமே தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அரிசியை கொடுக்குறவரும் அவர் தான், பருப்பை கொடுக்குறவரும் அவர் தான் படைக்கிறாரு, அவர் தான் சிருஷ்டிக்கிறாரு. அது நம்ம வாழ்க்கை இல்லை, இயேசுவே நம்முடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமம் அவன் காதுக்குள்ள போன உடனேயே அவன் சுகமானான். அப்போ அது வரைக்கும் இயேசுவின் நாமம் அவன் காதுக்குள்ள என்ன செய்யலை, போகலை. அம்மா தாயே தான் அவன் காதுக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இயேசுவின் நாமம் உங்கள் காதுக்குள்ள போகணும், அது உங்கள் இதயத்துக்குள்ள என்ன செய்யணும், போகணும். இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ரத்தத்தில் அந்த இயேசு நாமம் என்ன செய்யணும், கலக்கப்படணும். அது உங்கள் எலும்புகளுக்குள்ள போகணும், உங்கள் நரம்புகளுக்கு போகணும், உங்கள் மாம்சத்துக்குள்ள போகணும். நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா. அப்ப சப்பானியே கிடக்கிறவன் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதான், பலனடைய போகிறது. நீ அந்த அந்த தாக்கத்திலிருந்து அந்த தாள் விழுந்து என்ன செய்ய போறீங்க, எப்படி எழும்ப போறீங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். மெதுவா எழும்ப போறது இல்லை, கம்பை பிடிச்சு எந்திரிக்க போறது இல்லை, குதித்து உடனே சடனா குதித்து எழும்பி நடந்துட போறீங்க. அல்லேலூயா. உன் தாழ்மையிலிருந்து நீங்க எழும்பி நடக்க போறீங்க, உங்க தாழ்விலிருந்து எழும்பி நடக்க போறீங்க, உங்க தரத்தரத்திலிருந்து எழும்பி நடக்க போறீங்க, உங்க முடக்கத்திலிருந்து எழும்பி நடக்க போறீங்க. இயேசு நாமத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா. ரெண்டாவதாக ஒரு சம்பவம் கடைசியாக சொல்லி முடிக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். போதும். இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, பிறந்தது முதல் எப்படி இருக்கானா, தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானி. அவனும் யாரு, எங்கிருந்து பிறந்தான், தாயின் வயிற்றில். இதுவும் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருக்கிறான். இப்ப வசனத்துக்கு மேல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பவுல், இங்க பேதுரு, இங்க பவுல் ஒரு இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்காரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. சர்ச்சுக்குள்ள இல்லை, கோயிலுக்குள்ள இல்லை. அதுக்கு முந்தைய 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரா துரத்தி அடிக்கிறாங்க, இங்க நீ என்ன செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதனால ஒரு ஊர்லேருந்து தப்பிச்சு ஓடி வராங்க. அங்கே ஒரு இடம் இருக்குது, அதில் இயேசுவை குறித்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. பல நாட்களாக அங்கே ஒன்றும் பிரசங்கம் பண்ணலை. அந்த இடத்துல இயேசு நாமத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சப்பானி என்ன செய்கிறான், இருக்கிறான். ஆனால் 2 பேருக்கும், இந்த சப்பானிக்கும் உள்ள வித்தியாசம், அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான்,
இவன் இயேசுவின் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு பிச்சை கேட்கறது தான் அவனுக்கு தெரிஞ்சது. ஆனா இவன் இயேசுவின் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த வசனத்தை விசுவாசித்தான். பவுல் சொல்றாரு, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்குள் இருப்பதை கண்டு. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அந்த சப்பானிக்குள்ள உருவாகுது. அந்த வார்த்தையை கேட்க 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 அந்த வார்த்தை உள்ளுக்கு போய் அவனுக்கு இயேசு எனக்கு கண்டிப்பா இன்னைக்கு என்ன செய்ய போகிறாரு, எப்படியாவது ஒரு சுகத்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்துச்சு. ஆண்டவர் அதை உடனே அந்த ஊழியக்காரனுக்கு உணர்த்துறாரு. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அந்த சப்பானியை பார்த்து என்ன சொல்றாரு பேதுரு? சத்தமா வாசிங்க சிஸ்டர். நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில். ஹல்லேலூயா. திருப்பி ஒருக்கா வாசிங்க சத்தமா. நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை தலைகுனிவான வாழ்க்கையா இருக்கிறது? வீட்டில் இருக்கிற சோதனைகள், குடும்பத்தில் இருக்கிற சோதனைகள், வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து மற்றவங்க முன்னுக்கு நிற்க முடியாதபடி தலை குனிந்து நிறைய பேர் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியல, அவனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கெப்பாசிட்டி இல்லை, அவன் போடுற ட்ரெஸ் மாதிரி கூட நம்ம என்ன செய்ய முடியல, போட முடியல. அதனால என்ன செய்கிறோம், நம்மளே அந்த கூட்டத்தை விட்டு கொஞ்சம் அப்படி என்ன செய்கிறோம், விலகி நிற்கிறோமா? வாங்கன்னு கூட்டா கூட சிரிச்சுட்டு என்ன செஞ்சிடறோம், எங்கேயாவது பின்னுக்கு ஒதுங்கின இடம் இருக்கான்னு பார்க்குறோம். அங்கே போய் உட்காந்துட்டு என்ன செய்கிறோம், மற்றவங்க எல்லாரும் அங்கே ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது நம்மளால் கொடுக்க முடியாது, அது சின்னதாக தான் இருக்கும். நைஸாக யார் கையிலையாவது கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிடறோம், சொல்லாமல் பெரியாமல் ஓடி வந்துடுறோம். இதுதானே நடக்குது. எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் இருக்கிறது, தலை குனிந்து நடக்கிற வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்ட விசுவாசம் இருக்குமானால், உன்ட ரட்சிப்பு இருக்குமானால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ நிமிர்ந்து நிற்க போகிறாய். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அவர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். சங்கீதம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நானோ என் யாரை குறித்து, தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நானோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன். லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்மை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். அப்போ அந்த ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கணும், அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும். ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள், விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவர்கள், நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, அவன் இந்தா இருக்கிறான், அவர் வந்து ஜோம் பண்ணாங்க, உடனே அவங்களுக்கு என்ன செஞ்சிடுச்சு, நடந்துடுச்சு. இதுவரைக்கும் அவங்க இயேசுவை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு வந்தாங்க, ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு என்ன செஞ்சிடுச்சு, நடந்துச்சு. உனக்கு ஒரு நாள் நடக்காது, அவங்களுக்கு உடனே நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா பல தடவை நீ இயேசு நாமத்தை கேட்டு 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 இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு இருக்க, ஆண்டவர் உன் ஜெபத்தை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுவாரு. அன்னைக்கு ஒரு நாள் தான் இவங்க ஜெபத்துக்கு வந்தாங்க. வந்த உடனே அந்த வசனத்தை கேட்டாங்க, விசுவாசித்தாங்க, பாவங்களை அறிக்கை செய்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. சின்ன மேட்டர் தான், ரொம்ப சின்ன மேட்டர் தான். நம்ம புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு நடக்கலை 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 ஒரு நாளும் நடக்காது. நடக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு யார் இந்த இடத்துல இருக்கீங்களோ நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நீங்கள் எழுந்து நிற்பீங்க சிஸ்டர். இனிமே நீங்கள் மடங்கி கிடக்க மாட்டீங்க, சப்பானியே இருக்க மாட்டீங்க, எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்கள் ஜனங்களுடன் பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்கிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் இருக்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அல்லேலூயா. விசாரிக்கிறாங்க. இவ்வளவு நாள் இவன் சப்பானியா தானே கிடந்தான், பிச்சைக்காரனா தானே கிடந்தான்,
எப்படி இப்போ எந்திரிச்சு நடந்துட்டு இருக்கான், எல்லாரும் கூட இவங்க கூடயே சேர்ந்து போறான், எல்லார் கண்களுக்கும் அது எப்படி இருக்குதா, ஆச்சரியமா இருக்குதான். உங்க வாழ்க்கையும் ஆச்சரியமான வாழ்க்கையை மாற போகிறது. ஹல்லேலூயா. அவமான சின்னமா இனிமே நீங்க இருக்க மாட்டீங்க. இயேசுவின் நாமத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க. இப்படி இருந்த இவர் எப்படி ஆயிட்டாருன்னு சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம அப்படி மாறணும் அப்படின்னாச்சுன்னா ஜனங்கள் நம்மளை குறித்து விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த பேதுரு சொல்றாரு, இவர் இப்படி இருந்தவர் அப்படி இருந்தவர் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாருன்னா அது எங்களால அல்ல, நீங்க யாரை கொண்டு சிலுவையில அடிச்சீங்களோ அந்த இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே இவன் இன்னைக்கு இப்படி ஆயிட்டான். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து அப்படித்தான் கேட்க போறாங்க. இனிமே இந்த குடும்பம் எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு இப்படி நல்லா அழகா பல்க் ஆயிட்டாங்களா அப்படின்னாச்சுன்னா விசாரிக்கிறாங்க. உங்களை குறித்து விசாரிப்பாங்க. இனிமே விசாரிக்க போறாங்க. அடுத்த வருஷம்லாம் பாருங்களேன், உங்களை ரொம்ப விசாரிப்பாங்க. போன வருஷம் இப்படி இருந்த, போன மாசம் இப்படி இருந்த இந்த அம்மா எப்படி இப்படி ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த குடும்பம் எப்படி ஒரு ஓட்டர் சைக்கிள் வச்சுட்டு இருந்த குடும்பம், பாஸ்டர் நீங்க மட்டும் பல வருஷமா ஓட்டர் சைக்கிளை வச்சுட்டு இருக்கீங்களா பாஸ்டர், உங்களுக்கு ஒரு இது இல்லையா அப்படி சொல்லி நினைக்கக்கூடாது. எனக்கு ஆண்டவர் ஏதோ கொடுத்துருக்குறாரு, இந்த சைக்கிளே ஒழுங்காக நம்மளால என்ன செய்ய முடியல, ஓட்ட முடியல, அதனால தான் எனக்கு ஆண்டவர் வேற வண்டி என்ன செய்ய மாட்டேங்காரு, தர மாட்டேங்கார், போனால் உடனே ஆக்சிடென்ட் ஆகிப்போம் போல இருக்கு. அப்படி இல்லை. நம்மளை குறித்து எப்படி விசாரிப்பாங்கன்னா, போன வருஷம் இப்படி இருந்த மனிதன், போன வருஷம் இப்படி இருந்த மனுஷி இன்னைக்கு எப்படி இவ்வளோ அழகா முகமே பிரகாசமாக என்ன செஞ்சிடும், மாறிட்டான்னு கேட்டா அப்போ சொல்லுவாங்க, அவர்கள் இயேசுவின் நாமத்தினால் அதை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்க மாறணும். உங்க வாழ்க்கை என்ன செய்யணும், மாறணும். சப்பானின்னா அவன் முடக்கப்பட்டவன் அர்த்தம். அந்த முடக்குதலேருந்து நீங்க மாறணும். முதல்ல இருக்கிற சப்பானி மற்றவங்க முகத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த மாதிரி நீங்க அடுத்தவங்க முகத்தை என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்த்து வாழக்கூடாது. இந்த சப்பானி எதை எதிர்பார்த்துட்டு இருந்தான், இயேசுவின் இடத்துல அந்த அற்புதம் எதிர்பார்த்து அந்த வசனத்தை கேட்டு தனக்குள் என்ன செஞ்சுட்டு இருந்தான், அதை கிரியைக்குள்ள கொண்டு வந்தான். தேவனுடைய வசனத்தை நீங்க கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அந்த வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும், கிரியை செய்யணும். அந்த மாத்திரை சாப்பிடுறோம், அந்த மாத்திரை உள்ள போய் கிரியை செஞ்ச உடனே தலைவலி என்ன செஞ்சிருது, விட்டுருது. வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை போடுறோம், அந்த மாத்திரை போட்ட உடனே உள்ள போடனே என்ன செஞ்சிருது, வயிறு வலி சோமாயிருது. அந்த மாத்திரை உள்ள போய் என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. மாத்திரை கிரியை செய்கிறது, இன்ஜெக்ஷன் கிரியை செய்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் என்ன செய்யாது, கிரியே செய்யாது. பைபிள் சொல்லுது, நான் விசுவாசி. பைபிள் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போன விசுவாசம். உன் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், சவுண்டே வராது. உங்க விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், இப்போ மாதிரி உண்மையை சொல்லுங்க, செத்து போன விசுவாசம். இது உயிரோடு இருக்கிற விசுவாசமா இருந்தா நீ எழுந்து நடந்துருவே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள விசுவாசம் இருந்தா, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருந்தா, தலை குனிஞ்சிட்டு இருக்க நீங்க தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லார் முகத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பயந்து ஒளிஞ்சு ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை எப்படி மாஸ்டர் இருக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா, யார் வீட்டுக்காவது போனா நம்மளை பற்றி ஏதாவது என்ன செஞ்சிருவாங்களோ, கேட்டுருவாங்களோ, எதையும் என்கொயரி பண்ணிடுவாங்களோ, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்தே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஒதுங்கிட்டு இருக்கோம். இனிமேல் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. சரி பாஸ்டர் நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் என்ன செய்யணும், இயேசு நாமத்தை நம்புங்க. ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இயேசு நாமத்தை நீங்கள் நம்பலன்னா நான் சொல்கிறது வேஸ்ட்டு. இயேசுவின் நாமத்தை நம்புங்க, இயேசு நாமத்தினால ரட்சிக்கப்படுங்க. இயேசு நாமத்தை என்ன செய்யுங்க, விசுவாசிங்க. உங்களுக்கு அந்த அற்புதம் என்ன செஞ்சிடும், நடக்கும். அப்போ சப்பானிகள்லாம் எப்படி இருப்பாங்களாம், எதிர்த்து எழுந்து நிமிர்ந்து நிற்பாங்க, கால்கள் பலங்கொன்றும் துள்ளி குதிச்சு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. இது நடக்கும், நடக்க போகுது. இயேசு நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுவின் நாமத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த அற்புதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கை முடங்கி கிடக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, தாழ்வில் இருந்தவரை இருக்கிற நம்ம உயர்த்தினவரை என்ன செய்யுங்க, துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம தாழ்மையில தான் கிடக்கும், தாழ்வா தான் இருக்கிறோம். அவரை நீங்க என்ன செய்யுங்க, துதிங்க. ஏன்டா ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டருக்கு என்ன ஒரே ஜாலி தான். ஆமா ஜாலி தான். உங்களுக்கு என்ன பாஸ்டர், வெளிநாட்டிலேருந்து ஏகப்பட்ட பணம் வருது. நான் சொன்னேன், தயவு செய்து அந்த அட்ரஸை கொஞ்சம் தா,
நானாவது ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்க, ஐயா என்னத்தையாவது எனக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம எங்கள் தெல்லாம் தான் கேட்டாங்க, பாஸ்டருக்கு என்ன வெளிநாட்டிலேருந்து பணம் வருது ஜாலியாக இருக்காரு அப்படின்ட்டு. ஆமான்னு சொல்லிட்டேன். எனக்கு வெளிநாடு இருக்குது பரலோகம், அல்லேலூயா. அங்கேருந்து எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்ருக்காரு, அனுப்பிட்டுருக்காரு. வேறு எங்கேருந்துலாம் எனக்கு நம்ம அப்படி ஒன்றும் ஃபாரின்லலாம் நமக்கு வெளிநாட்டில் ஆட்கள் இருக்கிறாங்க. அதுக்காண்டி வெளிநாட்டிலேருந்து வந்து குமியுதுன்னா நான் ஏன் இன்னைக்கு இப்படி இருக்க போகிறேன்? நானும் நல்லா இருப்பேன். உங்களையும் செழிப்ப வைக்க உதவி செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சுருப்பார், அல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசை, நாங்கள் ஜெபிக்கும் போது சிஸ்டர்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரை எங்களால் ஏன்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் மற்றவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், உதவி செய்யணும்னு நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயம் செய்வோம், ஆண்டவர் எங்களுக்கு நிச்சயம் தருவார், அல்லேலூயா. அப்போ இயேசுவின் நாமத்தை நாம் தரித்து கொள்ளணும். முக்கியமாக நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை, நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் எந்த கூட்டத்துக்கு போனாலும் இங்கே போனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு உலக பிரகாரமாக யோசிக்காதீங்க. இயேசுவின் நாமத்தினால எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டு பாருங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் 45,000 பேர் 50,000 கூடுகிற ஜப கூட்டத்தில் கிட்டத்தட்ட 40,000 பேர் கிறிஸ்தவங்க தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. 5,000 பேர் இந்துக்கள் பிரஜாதி மக்கள் இருக்கிறாங்க. அங்கேருந்து ஊழியக்கார் பேர் சொல்கிறாரு, முருகன் அப்படின்னு பேர் சொல்கிறாரு. பேர் சொல்லி உனக்கு இந்த வியாதி இருக்குது, ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுக்குறாருன்னு சொல்கிறாரு. அவர் அன்னைக்கு தான் அந்த மீட்டிங் வந்திருப்பார். அவர் இந்து மதத்தில் உள்ளவர். யாரை நம்பி வந்தார்? அந்த ஊழியக்காரை நம்பி வரல, இயேசுவின் நாமத்தை அவர் நம்பி வந்தனால தான் அந்த 45,000 பேரில் இயேசுவின் நாமத்தை நம்பி வந்த ஒரு பிரஜாதிக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார், அல்லேலூயா. அப்போ இயேசுவின் நாமத்தை, எனக்கு நீங்கள் என்ன கஷ்டம் இருக்குது, வறுமையை வச்சுக்கோங்களேன், தரித்திரத்தை வச்சுக்கோங்களேன், வேலை இல்லாத இதை வச்சுடுங்க, தொழில் இல்லை வச்சுக்கோங்க, கடன் பிரச்சனை வச்சுடுங்க, எல்லாமே நம்மளை முடக்கிறது தான். இதுக்கு நீங்கள் யாரை நம்பி தான் வரணும்? இயேசுவை நம்பி வாங்க, இயேசுவின் நாமத்தை நம்பி வாங்க. நான் திருப்பி எல்லாருக்குமே அடிக்கடி சொல்கிற காரியம், நமக்கு போதிக்கிற, நமக்கு பிரசங்கம் பண்ணுகிற, உலக பிரகாரமாய் சத்தியத்தை நமக்கு அறிவிக்கிற ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிற நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களை போன்ற ஒரு சாதாரண மனுஷனே, அல்லேலூயா. இப்போ உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். எனக்கு 4 கொம்பு இருக்குதா, 5 கை இருக்குதா, நாக்கு நீண்டு இருக்குதா, கண்ணு இவ்வளோ பெருசாக இருக்குதா? இல்லவே இல்லை. உங்களை காட்டிலும் கேவலமாக தான் இருக்கேன். கொஞ்சம் சொல்ல போனேன், 4-5 பல்லு கிடையாது, தலையில் முடி கிடையாது, கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கேன். இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வார்த்தையை சொல்ல வைக்கிறாரு. நீங்கள் என்ன விசுவாசிக்க கூடாது, யாரை விசுவாசிக்கணும்? வார்த்தையை விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை கொடுத்த யாரை விசுவாசிக்கணும்? மோகன் அல்ல, இயேசுவை விசுவாசிக்கணும். நீங்கள் வார்த்தையையும் வார்த்தையை கொடுத்த இயேசுவையும் விசுவாசித்தால் முடக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நடக்க போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நில்லுங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நீ கேட்ட சத்தியத்தின்படி முடங்கி கிடக்கிற என்னுடைய வாழ்க்கை, சப்பானியாய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கை, பலனற்று போன என்னுடைய எலும்புகள் எல்லாம் இந்த நாளிலே பலன் கொள்ளும்படி, நான் எழுந்து என் வாழ்க்கையிலே முடங்கி கிடக்கிற என்னுடைய வாழ்க்கையை எழுந்து நிற்கும்படி, என்னுடைய தரித்திரங்கள் எல்லாம் ஒளியும்படி, தலை குனிந்து நிற்கிற என்னுடைய வாழ்க்கையை நீ தலை நிமிர்ந்து செய்கிற அந்த புதிய வாழ்க்கைக்கு வரும்படி உங்களுடைய நாமத்தை நான் நம்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கை ஒரு நாள் என்ன செய்யறது, குறுகி போறதில்லை. அவர் வாக்கு ஒரு நாள் மாற போறதில்ல. உங்களை சுத்தமா மாத்துவாரு. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதேன்னு பக்தன் பாடி இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. நெஞ்சமே நீங்க அஞ்ச வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும்
டவுன் பை டவுன் வேண்டாம், ஹையா போகிறோம், ஸ்பீடா படிக்க போறோம், கையை தட்டி உற்சாகமாய் படிக்கிறோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும். விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான ஜெப நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் புதிய நாமமாக தரித்துக்கொள்ள உதவி செய்யுங்க. நீர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்த்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து நான் உனக்கு தருவேன், என்னுடைய புதிய நாமத்தை நான் உனக்கு தரிப்பேன் என்று சொன்னீரே. இன்னைக்கு இயேசுவின் நாமம் என்கிற புதிய நாமத்தை வந்திருக்கிற எமது மக்களுக்கு கர்த்தர் தரிப்பதாக. அவர்கள் நெற்றியிலே பதிக்கப்படட்டும் அப்பா. இவர்கள் இயேசுவின் நாமத்தினால் இயேசுக்கான பிள்ளைகள் என்கிற நாமம் தரிக்கப்படட்டும். நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறட்டும் அப்பா. இன்னைக்கு முடங்கி கிடக்கிற இவர்களுடைய வாழ்க்கை, தரித்திரம் பிடித்த இவர்களுடைய வாழ்க்கை, ஆண்டவரை தாழ்வில கிடக்கிற இவங்களுடைய வாழ்க்கையை இன்னை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறீரப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நடப்பாங்க ஆண்டவரே. முக்காடு போட்டல்ல தலை நிமிர்ந்து நடப்பாங்க, நெஞ்ச நிமிர்த்திட்டு நடப்பாங்க. காரணம் தெரியும், இவங்க சொல்ல வேண்டியதில்லை, இவங்களை பத்தி விசாரிக்கிறவங்களுக்கு தெரியும். இவர்கள் இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இயேசு இவர்களுக்குள் இருக்கிறார் என்று. இந்த ஏலிம் ஜெப வீட்டில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் குறித்து ஆண்டவர் விசாரித்தாரானால் அவர் சொல்வார், இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று. உலகம் உங்களை விசாரிக்குமானால் இயேசு சொல்வார், இவர்கள் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் என்று. இன்னைக்கு இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை எனக்கு தரியும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? இயேசுவின் நாமம் தரிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வாழ்க்கை முடங்கி கிடக்கின்ற வாழ்க்கை உயர்த்தப்படட்டும். நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நடப்பீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.